பேசிக் நேச்சரை தவிர்த்து வேற என்ன ரீசனிங்ல நம்ம பேசுவோம் அப்படின்னு கேட்டா we can talk about solubility. சரியா? நெக்ஸ்ட். ஸோ அந்த அமீன்ஸ் வந்து பேசிக்கா இருக்கிறனால ஜென்ரலா எந்த ஒரு ஆசிடையும் போட்டு ரியாக்ஷன் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அப்போ ஆசிட் போட்டு ரியாக்ஷன் பண்ண முடியாதுன்னும் போது will be having questions like why Friedel Crafts will never undergo அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா Friedel Crafts reactionல you will be using acid. ஏன் நைட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டா will be using acid. ஏன் அசிட்டிலேஷன் டைரக்டா பண்ண முடியாதுன்னு கேட்டா நம்ம ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் கேப்ரியல் ஸோ இதெல்லாம் தான் ரீசனிங் கொஸ்டின்ஸ். இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அண்ட் பேசிக் நேச்சர்ல பாயிண்ட் 1 ப்ளீஸ் ரிமெம்பர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்தா பேசிக் நேச்சர் இன்க்ரீசஸ், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்தா பேசிக் நேச்சர் டிக்ரீசஸ். சரியா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் யார் யாருன்னு கேட்டா வி ஹாவ் CH3. CH3 வர மோர் டொனேட்டிங் யார் அப்படின்னா OCH3. ரெண்டு பேர் ரொம்ப காமனா யூஸ் பண்றவங்க. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் யார் யார் அப்படின்னு கேட்டா NO2 is the strongest withdrawing group. சரியா? அதுக்கு அடுத்து தான் என்னோட ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாம் வரும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன் திங்ஸ். இதை வச்சு தான் நிறைய கேட்பாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் ஒன். அமோனியா இஸ் பேசிக் இன் நேச்சர். ஸோ ஆப்வியஸ்லி அமோனியா இஸ் பேசிக். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா NHHH. So according to acid base theory, we have three types of acid base theory. One is Arrhenius concept. This is the one நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். So acid and base. A molecule which donates H plus ions when dissolved in water அப்படின்னு கேட்டா it is acid. அதே OH minus ion கொடுத்தா it is a base. This you know. The next one is Bronsted-Lowry concept. Bronsted-Lowry concept. According to this, H plus கொடுத்தா ஆசிடா இருந்தா அப்ப H plus வாங்கினா அப்ப பேஸா இருக்கும். திஸ் இஸ் Bronsted-Lowry கான்செப்ட். அண்ட் இப்போ நம்ம மூணாவது பேச போற கான்செப்ட் தான் இந்த சாப்டருக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டா இட் இஸ் லூயிஸ் கான்செப்ட். அக்கார்டிங் டு லூயிஸ் கான்செப்ட், ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணா அக்செப்ட் எலக்ட்ரான் இட் இஸ் அன் ஆசிட். யாரு டொனேட் பண்றாங்களோ எலக்ட்ரான் தட் இஸ் அ பேஸ். ஸோ என்னோட அமோனியால என்ன ஆகும்னா we have a lone pair, therefore ammonia can donate a lone pair, therefore it is a Lewis base. சரியா? ஸோ due to the presence of unshared pair electron pair, அந்த unshared electron pair ஒன்றும் கிடையாது, lone pair. ஸோ அப்போ இது என்ன பண்ணும்? அமோனியால we have a lone pair, so it can be donated to the incoming acid, therefore it acts as a base. இதுதான் உங்களோட கான்செப்ட். நெக்ஸ்ட், amines are basic in nature. இப்போ amines பத்தி படிக்கிற which is CH3NH2. இதுவும் பேசிக் தான். ரீசன் என்னமா? இதுலயும் ஒரு lone pair இருக்கு. So it can donate a lone pair, therefore it is a basic. Next, aliphatic amines are stronger base than ammonia. இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்னா aliphatic amines. This is an aliphatic amine, this is ammonia. இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது aliphatic amines are stronger bases than ammonia அப்படின்னு நம்ம சொல்றோம். So we can say that this is a stronger base than this. Reason என்னமா சொல்லலாம்? இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அப்ப யாரை சொல்லலாம்? கேட்கலாமா? என்ன சார் சொன்னீங்க? அலிஃபாட்டிக் அமீனுக்கும் aliphatic amines are stronger than ammonia. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? டொனேட்டிங் குரூப் CH3. So CH3 is a donating group. அப்போ donating group வந்தா என்ன ஆகும்? உனக்கு பேசிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சரி, இது டொனேட்டிங் குரூப் அப்படின்னு சொன்னா அதுலயும் நீ சொல்லணும். சரியா? அது என்ன டைப் ஆஃப் எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்டா, ரெசனன்ஸ் எஃபெக்டா அப்படின்றத சொல்லணும். ஸோ இங்க டொனேட்டிங் குரூப் எப்படி இருக்கும்னா இட் இஸ் அ இண்டக்டிவ் எஃபெக்ட். சரியா? ஸோ இட் இஸ் டியூ டு பிளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ அப்போ டொனேட்டிங் குரூப் வந்தாலே இனிமேல் பிளஸ் ஐ எஃபெக்ட்னு போட கத்துக்கோ. ஸோ அப்போ உனக்கு என்ன ஆச்சு? டியூ டு பிளஸ் ஐ எஃபெக்ட் ஆஃப் அல்கைல் குரூப். ஸோ அந்த அல்கைல் குரூப் என்ன பண்ணுது? பிளஸ் ஐ எஃபெக்ட் கொடுக்குது. அதனால நைட்ரஜனுக்கு இன்னும் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் எஃபெக்டிவா எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியும். therefore it is more basic in nature. சரியா? உங்ககிட்ட 10 ரூபா இருக்குன்னா 10 ரூபா தான் வாங்கி தர முடியும்.
இதே உங்ககிட்ட இன்னொருத்தன் ஒரு 10 ரூபா கொடுக்குறான் அப்படின்னும் போது அப்ப என்ன பண்ணலாம், உங்ககிட்ட இப்போ 20 ரூபா இருக்குன்னா we can efficiently donate to everyone, right? So similarly இதுக்கு முன்னாடி அமோனியால வெறும் ஒரு லோன் பேர் தான் இருந்துச்சு. இப்போ இந்த அமோனியாவுக்கு பக்கத்துல எலக்ட்ரானை கொடுக்குற ஒரு குரூப் அட்டாச் ஆனதுனால இது இன்னும் பேசிக்கா மூவ் ஆச்சு. சப்போஸ் இதுல நான் என்ன சொல்றேன், ஒரு விட்ராயிங் குரூப் நீ போட்டுக்கோ. இப்போ இது வந்து பேசிக்கா இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி இந்த CH3NH2 கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஸ் பேசிக்கா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா பென்சின் நம்பர் இந்த குளோரின் இஸ் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப், இட் இஸ் -I எஃபெக்ட். அப்ப என்ன பண்ணுச்சு, நைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரான் அது வாங்கிருச்சு. அதனால இது வந்து லீஸ்ட் பேசிக் கம்பேர்ட் டு மெத்திலமைன். சரியா? இப்படிதான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட், the order of basicity of amines in gaseous phase. யோசிச்சு பாரு, என்கிட்ட பிரைமரி அமின் இருக்கு, செகண்டரி அமின் இருக்கு, டெர்ஷியரி அமின் இருக்கு. யார் மோர் பேசிக்கா இருப்பாங்க? ஐயோ எனக்கு சார் நீங்க அமைன்ஸ் ஆக எடுக்கிறீங்க. ஆமாமா, இப்போதான் தேர்ட் क्वेश्चन வர. சார் 84 இருந்துச்சுன்னா பழைய இது நினைச்சேன் சார். சாரி சார். இல்ல இல்ல இல்ல, அது நம்ம ரீசனிங் क्वेश्चन நான் ஒரு PDF அமைச்சிருப்பேன்ல, அந்த ரீசனிங் क्वेश्चंस இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இருக்கும். அதனால அது 84 னு காட்டுது. சார் முன்னாடி क्वेश्चन மட்டும் சொல்லி தர முடியுமா சார்? முன்னாடி क्वेश्चन மட்டும் அப்புறமா முடிச்சிடலாமே, இது சீக்கிரமா 45 மினிட்ஸ்ல முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு நம்ம பேசலாம். சரி we'll just continue. சரியா? இது வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான். என்னோட நைட்ரஜன்ல எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் இது கொடுக்க முடியும், அதனால இது பேஸ். ரெண்டாவது, இந்த நைட்ரஜன்ல டொனேட்டிங் குரூப் அட்டாச் ஆனா, டொனேட்டிங் குரூப் யார் யார் அப்படின்னு கேட்டா இந்த CH3O CH3 இவங்கலாம் வந்தா டொனேட்டிங் குரூப். டொனேட்டிங் குரூப் வந்தா பேசிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இதே விட்ராயிங் குரூப் வந்தா which is NO2 fluorine fluorine bromine iodine அவங்கலாம் வந்தா விட்ராயிங் குரூப், அது வந்தா பேசிக் நேச்சர் கம்மி ஆகும். இவ்வளவுதான் பாயிண்ட். சரியா? ஓகே சார். சரி, இந்த மூணு பேர்ல யாரா மோர் பேசிக்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா they have mentioned it is a gaseous phase, அதனால ஓபன் ஸ்டேட்மெண்ட். யார் மோர் பேசிக்? 1 or 2 or 3? டெர்ஷரி. ரீசன் என்ன சொல்வ? gaseous phase. ரீசன் என்ன சொல்வ? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதிகமா இருக்குமா சார்? இதுல 3 டொனேட்டிங் குரூப் இருக்கு. அதாவது இதுல பிளஸ் ஐ எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல 2 டொனேட்டிங் குரூப் இருக்கு, இதுல ஒரு டொனேட்டிங் குரூப் இருக்கு. அப்போ அக்கார்டிங் டு gaseous phase மோர் டொனேட்டிங் குரூப் இருந்தா it is more basic. அப்போ simply we can say that tertiary amine is more basic than secondary amine than primary amine than ammonia. இதுக்கு ரீசன் என்ன சொல்லலாம்? because more the number of electron donating groups, more is basicity. சரியா? ஸோ உனக்கு டொனேட்டிங் குரூப் அதிகமாக அதிகமாக பேசிக் நேச்சர் அதிகமாச்சு. சரியா? நெக்ஸ்ட் ஒன், ஆர்டர் ஆஃப் பேசிசிட்டி ஆஃப் அமின்ஸ் இஸ் நாட் ரெகுலர் இன் த அக்வஸ் ஸ்டேட். சரி, இப்போ நீ வந்து மேல கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு பேசின. கேஷியஸ் ஸ்டேட்ல இப்போ நீ சொன்னது எல்லாமே கரெக்ட். சரியா? ஆனா இப்போ அக்வஸ் ஸ்பேஸுக்கு பேச போறோம். ஏன் இப்போ அக்வஸ் ஸ்டேட்டுக்கு தனியா பேசணும் அப்படின்றத நான் சொன்னோம் அப்படின்னா there are 2 reasons. One, நம்ம 10th படிச்சிருக்கோம், என்னோட HCl ட்ரை HCl pH பேப்பரை நான் எடுத்து வச்சா அது அசிடிக் நேச்சர் காட்டாது. ரைட்டா? ஏன்? ஏன்னா ட்ரையா இருந்தா H+Cl- பிரியாது. அப்போ இட் இஸ் வேஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட மாலிகுலை வாட்டர்ல டிசால்வ் பண்ணணும். கரெக்டா? அப்ப நான் வாட்டர்ல டிசால்வ் பண்ணும் அப்படின்னா என்னோட பேசிக் நேச்சர் யாரெல்லாம் பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டா, பாயிண்ட் 1 இட் இஸ் சாலிபிலிட்டி. அப்போ சாலிபிலிட்டியை பொறுத்து தான் என்னால பேசிக் நேச்சர் சொல்ல முடியும். ரெண்டாவது பாயிண்ட், இப்போ நைட்ரஜன் எலக்ட்ரான் டொனேட் பண்ண போதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா ஒரு ஆட்டம் வந்து அப்ரோச் பண்ணணும்னா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்ல படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? ஒரு ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்ல என்ன சொன்னோம், பல்கி குரூப் இருக்கு, அதனால ஒரு ஆட்டம் இன்கமிங் ஆட்டம் வந்து ஃப்ரீயா அட்டாச் பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ரைட்டா? அப்ப ரெண்டாவது பாயிண்ட் இட் இஸ் ஸ்டெரிக் ரிபல்ஷன்ஸ். அப்போ இந்த 2 பாயிண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அப்போ அக்வஸ் ஸ்டேட்ல என்னோட சாலிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, பிரைமரி இஸ் மோர் சாலிபிள் தேன் செகண்டரி தேன் டெர்ஷரி. சரியா? மூணாவது வந்து டொனேட்டிங் குரூப். ஸோ உனக்கு தெரியும் அமோனியா இஸ் மோர் சாலிபிள், ஏன்னா இதுல 3 ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு.
இங்க 2 ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. டெர்ஷியர்ல ஹைட்ரஜன் பாண்டிங்கே இல்ல. ஸோ அதனால சாலிபிலிட்டி கிடையாது. ஸோ அப்போ சாலிபிலிட்டியில இதுதான் அவனோட ஆர்டர். நெக்ஸ்ட் ஸ்டெரிக் ரிப்பல்ஷன். ஸோ ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் யாருக்கு ரிப்பல்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டா டெர்ஷியர்ல ரிப்பல்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் தேன் செகண்டரி தேன் பிரைமரி. இதுதான் ஸ்டெரிக் ரிப்பல்ஷனோட எஃபெக்ட். மூணாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். மேல நம்ம பேசினதான் we know that tertiary is more basic than secondary than primary. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம மெயினா எடுத்து பார்த்தா இது ஃப்ரண்ட்ல இருந்தா எக்ஸாக்ட்டா பேக்வர்டா இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்போ நான் வந்து பிரைமரி எமின்ஸ் ஆர் மோர் சால்யுபிள்னு சொன்னா இங்க பிரைமரி எமின்ஸ் ஆர் வீக் பேஸ். இங்க டெர்ஷரி எமின்ஸ் ஆர் புவர் சால்யுபிள் அப்படின்னு கேட்டா டெர்ஷரி இஸ் மோர் பேசிக் அப்படின்னு வருது. ஸோ அப்போ ரெண்டுமே உனக்கு என்ன ஆயிடுச்சு? கான்ட்ராடிக்டரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ உன்னோட அக்வஸ் ஸ்பேஸ்ல உன்னோட பேசிக் நேச்சர் ரெகுலரா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மெமரைஸ் டூ திங்ஸ். அதாவது என்னோட மாலிகுல்ல வெறும் மெத்தில் குரூப் அட்டாச் ஆனா லெட்ஸ் சே CH3NH2 அடுத்து CH3 twice NH அடுத்து CH3 thrice NH. இவங்களுக்கு பேசிக் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சப்போஸ் எனக்கு C2H5NH2 எத்தில் குரூப்ல, சரியா, எத்தில் குரூப்ல பிரைமரி எமின், எத்தில் குரூப்ல செகண்டரி எமின், அதே எத்தில் குரூப்ல என்னோட டெர்ஷரி எமின், இதுக்கு என்ன ஆர்டர் வரும் அப்படின்றத மெமரைஸ் பண்ணணும். சரியா? ஸோ என்னோட மெமரைசிங் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டா ப்ளீஸ் ரிமெம்பர் ரெண்டுத்துலயும் செகண்டரி தான் மோர் பேசிக் தென் த ரெஸ்ட். ஏன்னா செகண்டரி தான் நல்லாவும் சாலிபிளாகவும் மோரும் பேசிக்கா இருக்கு. சரியா? ரெண்டுத்துலயுமே செகண்டரி இஸ் மோர் பேசிக். நெக்ஸ்ட் பிரைமரியா டெர்ஷரியான்றது யாரை வச்சு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா மெமரைஸ் பண்றதுக்காக மெத்தில்ல ஒரு கார்பன் இருக்கு, அப்போ இட் இஸ் பிரைமரி இஸ் மோர் பேசிக் தென் டெர்ஷரி. அப்போ இதுக்கு அப்படியே இன்வர்ஸா எழுது which is tertiary is more basic than primary. அப்போ நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? மெத்தில் குரூப்பா இருந்தா the order is 213, எத்தில் குரூப்பா இருந்தா the order is 231. ஓகேவாமா? ப்ளீஸ் ஓகேவா? give a verbal confirmation, it is very important. இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த क्वेश्चंस எல்லாத்தையும் சால்வ் பண்ண போறோம். சார் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? once again எனக்கு அமின்ஸ்ல 3 பிரச்சனை இருக்கு. அதை நான் வாட்டர்ல டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அக்வஸ் சொல்லிட்டீங்க. வாட்டர்ல டிசால்வ் பண்றதுல எனக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஒன் சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டியை பார்க்க போறேன். சாலிபிலிட்டியில யார் மோர் சாலிபிள் அப்படின்னு கேட்டா அமோனியா அண்ட் பிரைமரி அமின், செகண்டரி அமின், டெர்ஷரி அமின். இதோட ஆர்டர் இப்படிதான் இருக்கும். ரீசன் என்ன? என்னோட CH3NH2ல நைட்ரஜன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ இந்த 2 ஹைட்ரஜன் will involve in hydrogen bonding. ஸோ அப்போ 2 ஹைட்ரஜன் பாண்டிங் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதே செகண்டரி அமினா இருந்தா வில் பி கெட்டிங் CH3 twice NH கிடைக்கும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, அப்போ ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். இதே டெர்ஷரியில் ஹைட்ரஜனே கிடையாது which is with நைட்ரஜன். அதனால இதுல ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகாது. இது it tells you why primary is more soluble. இதே செகண்ட் பாயிண்ட் டொனேட்டிங் குரூப் வச்சு பேசுறோம் which is +I effect. +I effectல we know that tertiary is more basic than secondary than primary னு தெரியும். ஏன்? ஏன்னா இதுல டொனேட்டிங் குரூப் அதிகமா இருக்கு. CH3 thrice N, இதுல 3 டொனேட்டிங் குரூப் இருக்கு, அதனால இட் இஸ் மோர் பேசிக். இதுல 2 டொனேட்டிங் குரூப் இருக்கு, இதுல ஒரு டொனேட்டிங் குரூப் இருக்கு, அதனால கம்பேர் பண்ணா இட் இஸ் லீஸ்ட் பேசிக். சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ஸ்டெரிக் ரிப்பல்ஷன். எங்க வந்து ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும், எங்க ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்டா டெர்ஷரியில தான் ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கும். அப்போ ரிப்பல்ஷன் அங்கதான் அதிகமா இருக்கும். ரிப்பல்ஷன் ஆனது ஒரு மாலிகுல இன்னொரு மாலிகுல் வந்து ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றதுக்காக. ஸோ டெர்ஷரியில ரிப்பல்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் தேன் செகண்டரி தேன் பிரைமரி. ஏன்? இது எல்லாமே பல்கி குரூப் சுத்தி எல்லா இடத்துலயும். சரியா? அதனால மோர் ரிப்பல்ஷன். இங்கே பல்கினஸ் கம்மியா இருக்கும், அதனால லெஸ் ரிப்பல்ஷன். இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? ஓகே சார்.
நெக்ஸ்ட் ஒன், அப்போ இதுக்கு ஆர்டர் நீ நினைக்கிற மாதிரி பிரைமரி ரெண்டு சைட்லயும் ஹையஸ்ட் கிடையாது, டெர்ஷியரி ரெண்டு சைட்லயும் ஹையஸ்ட் கிடையாது. கரெக்டா? அப்போ இதோட ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். அப்போ ஆர்டரை நீ மெமரைஸ் தான் பண்ணணும். அந்த ஆர்டரை வந்து எதுக்கு மெமரைஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டா, அவனோட மெத்தில் அண்ட் எத்தில் குரூப்புக்கு தான் நீ பண்ணுவ. ஸோ மெத்தில் குரூப்போட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டா, இட் இஸ் செகண்டரி இஸ் மோர் பேசிக் தேன் பிரைமரி தேன் டெர்ஷியரி. இதே எத்தில் குரூப் இருந்தால் the order is secondary is more basic than tertiary than primary. சரியா? அப்போ நீ கேட்கலாம், அமோனியாலாம் வருமா அப்படின்னு கேட்டா, அமோனியா வந்து அதுக்கு அடுத்து தான் வரும், அதுக்கு முன்னாடிலாம் வராது. ஏன்னா அது வந்து லீஸ்ட் பேசிக், சாலிபிலிட்டி என்னதான் இருந்தாலும் பேசிக் நேச்சர் கம்மியா இருக்கு, ஏன்னா டொனேட்டிங் குரூப் இல்லை. சரியா? நெக்ஸ்ட், சரி நம்ம வந்து இப்போ பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி அமீன் கொடுக்காம ஒரு மெத்தில் அமீனும் எத்தில் அமீனும் கொடுத்தா நான் யாரை சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டா, யோசனையே வேணாம். நம்மளுக்கு டொனேட்டிங் குரூப் எங்க அதிகமா இருக்கோ அதை தானே கொடுப்போம். அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? எத்திலமின் இஸ் மோர் பேசிக் தென் மெத்திலமின். இதுதான் உங்களோட ஆர்டர். நெக்ஸ்ட், டொனேட்டிங் குரூப் இருந்தா இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னா, அப்ப விட்ராயிங் குரூப் வந்தா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பென்சீன்ல NH2 வச்சிருக்கேன், இது மோர் பேசிக்கா இல்ல அமோனியா மோர் பேசிக்கா இல்ல வந்து பிரைமரி அமீன் மோர் பேசிக்கா அப்படின்னு கேட்டா யோசனையே வேணாம். இதுல டொனேட்டிங் குரூப், அப்ப இதுதான் மோர் பேசிக். இதுல விட்ராயிங் குரூப் இருக்கு, அப்ப பேசிக் நேச்சர் கம்மியா இருக்கும். அப்ப இதுதான் உன்னோட ஆர்டர். சோ இதுதான் உன்னோட கண்டுபிடிப்பது. இப்ப இத ரீசனிங்கா கேட்டா நான் டைரக்டா வித்ட்ராயிங் குரூப் இருக்கனால லெஸ் பேசிக்னு போடலாமா? ஆமா ஆமா ஆமா. ஓகே சார். இந்த பென்சீன் NH2 வரும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தை எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா, இது விட்ராயிங் குரூப் மட்டும் கூட கொடுத்தது சொல்லக்கூடாது, இட் ஆல்சோ ஹேவிங் ரெசனன்ஸ்ன்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து கொடுக்கணும். மற்றதுக்கெல்லாம் சேஞ்சஸ் கிடையாது. ஓகே சார். So, moving to the first question. The order of basicity amines are not regular. சம்பந்தம் இல்லாம மெத்திலுக்கு 213 படிச்சிருக்கோம், எத்திலுக்கு 231 படிச்சிருக்கோம். அப்ப ரெகுலரா இல்ல. என்னென்ன ரீசன் சொன்னேன்? Because there is a subtle interplay between inductive effect, solvation effect and steric hindrance. இந்த மூணுமே அங்க வந்து என்ன பண்ணுது? ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கொடுக்காம மூணுமே மாறி மாறி இருக்கு. அதனாலதான் இந்த மூணுமே சேர்த்து தான் என்னோட பேசிக் ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ண முடியும் இன் அக்வஸ் ஸ்டேட். So, because there is a subtle interplay between inductive effect, solvation effect and steric hindrance of the alkyl group, this decides the basic strength of the alkyl amines in the aqueous state. அதனால நம்மளுக்கு ப்ராப்பரா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த சேஞ்சை நம்ம மெமரைஸ் தான் பண்ணியிருக்கோமே தவிர்த்து ப்ராப்பர் ரீசனிங் நம்ம சொல்லலை. நெக்ஸ்ட், the order of basic strength of aqueous state. இந்த மூணு மாலிகுல்ல யார் மோர் பேசிக் கண்டுபிடிக்கணும். So let's write C2H5 twice NH, இது ஏன் மோர் பேசிக், then C2H5 thrice N, அதுக்கு அடுத்து C2H5 NH2, அதுக்கு அடுத்து அமோனியா. ஏன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, மறுபடியும் மேல பேசின அதே ரீசன் சொல்லலாமா? ஏன்னா இதுல இண்டக்டிவ் எஃபெக்ட் பத்தியும் பேச வேணும், சாலிபிலிட்டி பத்தி பேசணும், அதாவது சால்வேஷன் எஃபெக்ட் அண்ட் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் பத்தியும் பேசணும். இந்த மூணுமே இருக்கிறனால எனக்கு ஆர்டர் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி இல்ல டெர்ஷியரி செகண்டரி பிரைமரி அப்படின்னு ஒன்று வராது. I'll always get a mixed one. Reason, there is a subtle interplay between inductive effect, solvation effect and steric hindrance of the alkyl group, which decides the basic strength of alkyl amines in the aqueous state. சரியா? ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் நம்ம பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், aliphatic amines are stronger bases than aromatic amines. So aliphatic amine CH3NH2, aromatic amine benzene NH2. யாருமா மோர் பேசிக் இதுல? அலிஃபாட்டிக்கா அரோமேட்டிக்கா? அலிஃபாட்டிக். ரீசன் என்ன சொல்வீங்க? டொனேட்டிங் குரூப். இது டொனேட்டிங் குரூப். பென்சீன் ஏன் கம்மியா இருக்கும்னு சொன்னா இட் இஸ் a withdrawing group அப்படி சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட், அப்ப ஆன்சர் அவ்வளவுதான். Because in aliphatic amines electron releasing group, அதாவது டொனேட்டிங் குரூப், கரெக்டா? electron releasing group, that is alkyl group is present, whereas in aromatic amines aniline, the lone pair of electrons of nitrogen atom is involved in resonance with the benzene ring. Hence, உன்னோட நைட்ரஜன்ல இருக்க லோன் பேர் என்ன ஆச்சு? It is not accessible, கரெக்டா? Hence, it is not easily available for donations.
சரியா? ஸோ அனிலின்ல நைட்ரஜனோட லோன் பேர் இட் இஸ் இன்வால்வ் இன் ரெசனன்ஸ். அப்போ ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? அதோட லோன் பேர் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் டொனேஷன். ஓகே, ஸோ இதுதான் அவனோட பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், pKb ஆஃப் அனிலின் இஸ் மோர் தென் தட் ஆஃப் மெத்திலமின். சரி, ஃபர்ஸ்ட் pKb பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் kb ஓட வேல்யூ பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து pKb ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Now the point is அதே அலிஃபாட்டிக் அமீன் அண்ட் அரோமேட்டிக் அமீன் தான், சேஞ்சஸ் கிடையாது. இந்த ரெண்டுத்துல யார் மோர் பேசிக் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இதுதான் மோர் பேசிக் அசியூலும். ஏன்னா டொனேட்டிங் குரூப் இருக்கு. மோர் பேசிக்கா இருந்தா kb ஓட வேல்யூ அதிகமா இருக்கும். சரியா? kb ஓட வேல்யூ அதிகமா அப்படின்னு சொல்லும் போது can I mention it is 10 power minus let's say ஒரு 3 ன்னு எடுத்துக்கிறேன், இது 10 power minus 5 ன்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாடா? kb ஓட வேல்யூ இதுதான் அதிகம். am I right? சும்மா நான் ஒரு வேல்யூ போட்டிருக்கேன், இட் இஸ் நாட் கரெக்ட். சரியா? எனக்கு தெரியும், பட் சும்மா ஒரு வேல்யூ போட்டிருக்கேன். 10 power minus 3 10 power minus 5 எது பெரிய வேல்யூ? -3. It's obviously -3. சரியா? இப்போ இது அப்படியே pKb ஆ மாத்து. ஞாபகம் இருக்கா? H+ க்கு நீ படிச்சிருக்க. H+ வந்து 10 power -3 ஆ இருந்தா pH என்னவா இருந்திருக்கும்? 3 ஆ கிடைக்குமா? அப்ப அதே மாதிரி pKb வேல்யூ கண்டுபிடி. யார் மோர் பேசிக்கா இருக்காங்களோ அவங்களோட வேல்யூ எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். யார் லீஸ்ட் பேசிக்கோ அவங்களோட வேல்யூ எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. அப்போ இதுதான். ஸோ அப்போ வந்து நீ ஆன்சர்லாம் புதுசாலாம் எதுவும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. மேலே எழுதுனா அதே ஆன்சர் கொடு. இட் மீன்ஸ் அனிலின் இஸ் லெஸ் பேசிக் தென் தட் ஆஃப் மெத்திலமின். ஏன்னா pKb வேல்யூ தானே பேசுறோம். pKb ஓட வேல்யூ வந்து எப்போ எது மோர் பேசிக்கா இருக்கோ அவங்களுக்கு கம்மியான வேல்யூ தான் வரும். அப்போ யாரு மோர் பேசிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெத்திலமின் இஸ் மோர் பேசிக், வேற அனிலின் இஸ் லீஸ்ட் பேசிக். அப்ப என்ன மீன் பண்றாங்க? அனிலின் இஸ் லீஸ்ட் பேசிக் தென் தட் மெத்திலமின். ரீசன் என்ன? அனிலின்ல the lone pair of electrons is involved in resonance with benzene ring, hence it is not easily available for donation. இதே ஆன்சர் தான் கொடுக்க போறேன். பட் இதுல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க போறது என்ன அப்படின்னா pKb வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. சரியா? பேசிக் நேச்சர் அதிகமா இருந்தா kb வேல்யூ அதிகமா இருக்கும். பேசிக் நேச்சர் அதிகமா இருந்தா pKb வேல்யூ கம்மியா இருக்கும். இதுதான் அவனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? இதை பேஸ் பண்ணி இன்னும் क्वेश्चंस இருக்கு, we'll see it. Next, aromatic amines are weaker bases than ammonia. Aromatic amine, so நம்மளோட பென்சீன்ல NH2 இருக்கு, இது வந்து ஒரு weak base than ammonia. என்னடா ரீசன் சொல்லலாம்? come on, ஒரே ரீசன் தான், திரும்ப திரும்ப சொல்லு. resonance withdrawing group. Right. So என்னோட பென்சீன்ல நைட்ரஜன் is involved in resonance, therefore உனக்கு என்ன ஆச்சு? the lone pair is not available for donation. ஆனா அமோனியால அப்படி கிடையாது. we have a lone pair, it is easily available for donation compared to aniline. So due to the electron withdrawing nature of the aryl group, so என்னோட நைட்ரஜனோட lone pair is involved in resonance, therefore it is not easily available for donation. Next, the observed kb order. சரியா? once again kb நான் என்ன சொன்னேன்? more பேசிக்கா இருந்தா more வேல்யூவா இருக்கும். கரெக்டா? more kb வேல்யூ. ரைட். சோ உன்னோட அக்வா ஸ்டேட்ல எத்தில்ல என்னடா ஆர்டர் வரும்? எத்தில வச்சு ஆர்டர் என்ன வரும்? kb வேல்யூல யார் மோர் பேசிக்? எத்தில பேஸ் பண்ணி சொன்னா secondary is more basic, tertiary, then primary. சரியா? இதுதான் உன்னோட ஆன்சர். ரீசன் என்ன வந்து? டியூ டு 3 ரீசன்: இண்டக்டிவ் எஃபெக்ட், சால்வேஷன் எஃபெக்ட் அண்ட் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட், அதே கான்செப்ட் மெத்திலா இருந்தபோது ஆன்சர் என்ன வந்துச்சு? secondary, primary, tertiary. சரியா? இதுக்கும் இதே ரீசன் தான். ஸோ த அப்சர்வ்டு கேபி ஆர்டர் ஃபார் மெத்தில் சரியா என்ன வந்துச்சு? செகண்டரி, பிரைமரி அண்ட் டெர்ஷரின்னு சொல்யூஷன். சரியா? நெக்ஸ்ட், பிரைமரி amines have higher boiling point than tertiary amine. சிம்பிள். பிரைமரி அமின்ல ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமா இருக்கு, அதனால பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருந்துச்சு. டெர்ஷரி பாண்டிங்ல ஹைட்ரஜன் பாண்டிங் கம்மியா இருந்துச்சு, அதனால பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருந்துச்சு. சரியா? இவ்வளவுதான் உங்களோட ஆன்சர். பிகாஸ் இன் பிரைமரி amines
which is RNS2. Molecules have intermolecular hydrogen bonding, but the same cannot be present in case of tertiary amine. Correct? So அப்போ CH3 NH2 அப்படின்னு நான் போடுறேன். இதுல ரெண்டு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். இதே டெர்ஷியரி அமினா இருந்தா என்ன ஆச்சு? CH3N CH3 ஸோ நைட்ரஜன்ல டைரக்டா ஹைட்ரஜன் அட்டாச் ஆகல, அப்போ இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகாது. சரியா? ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருந்தால் உனக்கு பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் எல்லாமே அதிகமாகும், இல்லைன்னா கம்மியாக. நெக்ஸ்ட், எத்திலமின் இஸ் soluble in water whereas aniline is not. சாலிபிலிட்டிக்கு வேற என்னென்ன ரீசன் சொல்லலாம் ஞாபகம் இருக்கா? சாலிபிலிட்டிக்கு மொத்தம் 2 பாயிண்ட். பாயிண்ட் 1, ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி என்னடா ஆகும்? நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ உன்னோட எத்திலமின் அப்போ CH3CH2 NH2 இட் இஸ் மோர் சாலிபிள் தென் உன்னோட அனிலின், அதாவது பென்சீன்ல NH2. அப்போ ரீசன் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இங்க வந்து சின்ன அல்கைல் குரூப் இருக்கு, ஆனா இங்க பெரிய ஹைட்ரோபோபிக் பார்ட் இருக்கு, அதனால சாலிபிள் ஆகல. Because ethylamine is soluble in water due to the formation of hydrogen bonds with water. இங்க பிரைமரி ரெண்டு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும், இதுவும் சின்ன குரூப், அதனால சால்வ் ஆயிடுச்சு. ஆனா வேற அனிலின் due to the larger hydrocarbon part, so என்னோட பென்சீன், the extent of hydrogen bonding decreases and therefore it is insoluble in water. இதுதான் என்னோட ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட், Gabriel Thallamine synthesis is preferred for synthesizing primary amines. சரியா? ஸோ என்னோட கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ் உனக்கு தெரியும், பென்சீன்ல C டபுள் பாண்ட் O NH. சரியா? ஸோ பென்சீன்ல COOH போட்டா தட் இஸ் கால்ட் அஸ் தாலிக் ஆசிட். அந்த தாலிக் ஆசிட்ல ஒரு அமோனியா போட்டா உனக்கு தாலியமைட் கிடைக்கும். இதுதான் என்னோட தாலியமைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா, இந்த NH NKவா மாத்தணும். இந்த NKவை நெக்ஸ்ட் என்னவா மாத்த போறேன்னா NR குரூப்பா மாத்தணும். அதுக்கு அடுத்து NR குரூப்பை RNH2 குரூப்பா மாத்துவேன், பிளஸ் உனக்கு பை ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த NH NKவா மாத்தணும். என்ன பண்ணலாம்? சரியா? வாட் ஐ கேன் யூஸ் இஸ் KOH. ஸோ இங்க வந்து OH மைனஸா இருக்கும், இந்த N வந்து NH பிளஸ்ஸா வெளில போயிடும், அப்போ உனக்கு NK உள்ள வந்துடும். ஸோ அப்போ NK. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, CH3Cl அப்படின்ற ஒரு குரூப் ஆட் பண்ணலாம். அப்போ என்ன ஆச்சு? Kவும் Cலும் வெளில போயிட்டு KCl வெளில போயிடுச்சு, அப்போ CH3 குரூப் அட்டாச் ஆயிடுச்சு. அப்போ Rக்கு பதில் வாட் வி கெட் இஸ் CH3 குரூப். நெக்ஸ்ட், இந்த பாண்டை பிரேக் பண்ணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, நான் NaOH போடுறேன். NaOH போட்டா இங்க ONA குரூப்பும் இங்க ஹைட்ரஜனும் அட்டாச் ஆயிடும். அப்போ பை ப்ராடக்ட் என்ன கிடைச்சது? RNH2 பிளஸ் பென்சீன்ல COONA, அதே மாதிரி COONA கிடைக்கும். இதுதான் என்னோட மெயின் ப்ராடக்ட், இது என்னோட பை ப்ராடக்ட். சரியா? ஸோ எனக்கு என்ன அமீன் கிடைச்சது? எப்பவுமே பிரைமரி அமீன் தான் கிடைச்சது. Because Gabriel Thallamine synthesis gives pure primary amines without any contamination of secondary and tertiary amines. Therefore, it is preferred for synthesis primary amines. So, in the reaction, எனக்கு எப்பவுமே primary amine மட்டும் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. There is no possibility of secondary or tertiary amine. சரியா? Next, இந்த question ரொம்ப ரொம்ப important. இந்த RNH2 ஏன் CH3NH2, அதாவது அலிஃபாட்டிக் அமீனா நம்ம பேசுறோம். ஏன் இந்த R குரூப் வந்து அமோனியா, சரியா? சாரி, அமோனியா இல்ல. ஏன் இது வந்து அனிலினா இருக்கக்கூடாது? why it cannot be aromatic amine? அதுதான் உன்னோட question. சரியா? சோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, இந்த அரோமேட்டிக் அமினா வரணும்னா இந்த CH3Cl பதில் பென்சீன் Cl எடுத்துக்கலாமா? சரி, இந்த பென்சீனை இந்த குளோரினை உடைச்சிட்டு இந்த பென்சீன் அங்க அட்டாச் பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. ரீசன் என்ன? பாயிண்ட் 1, குளோரினுக்கும் பென்சீனுக்கும் என்ன இருக்கும்? ரெசனன்ஸ் இருக்கும்.
ஸோ அப்போ ரெசனன்ஸ் இருக்கும், அப்போ உனக்கு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். நெக்ஸ்ட் பென்சீன்ல பிளஸ் வந்துடும், இந்த சிஎல் வந்து மைனஸ் வந்தாதான் வரும். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா பென்சைல் கார்போகேட்டான், பென்சைல்ல ஆக்சுவலா ஃபெனைல் கார்போகேட்டான் இஸ் அன்ஸ்டேபிள்னு ஒரு பாயிண்ட் படிச்சிருக்கோம். மூணாவது இந்த கார்பன் வந்து sp2 கார்பன், அதனாலே இது ரியாக்ஷன் நடக்காது. அப்போ வந்து 3 பாயிண்ட் நம்ம ஹாலோல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரின்ஸ்ல படிச்சிருக்கோமா? வை ஹாலோரின்ஸ் ஆர் மச் ஸ்டேபிள் தென் அல்கைல் ஹாலைட்ஸ் படிச்சிருக்கோமா? அந்த ரீசனை தான் நீ கொடுக்க போற. அப்போ இது என்ன நடக்காது? சிம்பிளி நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஓகேவா? இந்த சிஎல் மைனஸ் வெளியில போயிட்டு இந்த n மைனஸ் இங்க போய் அட்டாச் ஆக முடியும் அல்கைல் ஹாலைட்ல. ஆனா அரைல் ஹாலைட்ல இந்த சிஎல் மைனஸ் வெளியில போயிட்டு இந்த n மைனஸ் வந்து உள்ள உட்கார முடியாது. therefore nucleophilic substitution reaction does not takes place. இதான் ஆன்சர். because in preparation of Gabriel Thallium synthesis ARX is needed, அதாவது இங்க ARX தேவை, and aryl halides do not undergo nucleophilic substitution reaction easily due to the presence of partial double bond character. ஏன் அப்படின்னா குளோரினுக்கும் பென்சீனுக்கும் நடுவுல டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கு, அதனால உன்னால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இந்த क्वेश्चन புரிஞ்சாரா? 96 நீ படிச்சிருப்ப, நான் இல்லைன்னா சொல்ல. ஏன் அரோமேட்டிக் அமீன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டா, இட் டஸ் நாட் அண்டர்கோ நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பிகாஸ் அந்த குளோரின் வந்து ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. இதுதான் ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட், ஆல்தோ அமினோ குரூப் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஸோ ஜென்ரலாக நம்ம படிச்சிருப்போம் பென்சீன்ல NH2 குரூப். இது வரைக்கும் நம்ம படிச்ச குளோரினா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்கஹால் இருந்தாலும் சரி, இல்லை NH2 இருந்தாலும் சரி, எல்லாமே ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் தான், எக்ஸப்ட் இந்த ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இது மட்டும் தான் விட்ராயிங் குரூப். சரி, அப்போ உன்னோட அனிலின் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் தான். ஆனா இதுல நான் நைட்ரேஷன் பண்றேன். நைட்ரேஷன் சொல்லும்போது கான்சென்ட்ரேட்டட் HNO3 போட்டு இன் பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் நான் போட போறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எய்தர் ஆர்த்தோல நைட்ரோ ப்ராடக்ட் கிடைக்கணும், இல்ல பேரால நைட்ரோ ப்ராடக்ட் கிடைக்கணும். இதுதான் எக்ஸ்பெக்டட். சரியா? நான் எக்ஸ்பெக்டட் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஸோ NH2ல ஆர்த்தோல NO2 கிடைக்கலாம், இல்ல பேரா குரூப்ல NO2 கிடைக்கும். இதுதான் என்னோட பாசிபிலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது தாண்டி எனக்கு ஒரு மெட்டால ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ NH2ல மெட்டால NO2 கிடைக்குது. சரியா? அதுவும் எவ்வளவு கிடைக்குதுன்னா கிட்டத்தட்ட 47% கிட்ட கிடைக்குது. ஏன் கிடைச்சது? வெறும் ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூஷன் மட்டும் நடக்க வேண்டிய இடத்துல ஏன் மெட்டா சப்ஸ்டிடியூஷன் நடக்குது அப்படின்றதான் என்னோட क्वेश्चन. சரியா? ஓகே. சோ அந்த ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டா, we know that aniline is a base. ஆனா நீ என்ன பண்ணிட்ட? கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்னு சொல்லி ஒரு ஆசிட் ஆட் பண்ணிருக்க நீ. அப்ப ஆசிட் என்ன பண்ணும்? பொதுவா ஒரு H+ அயானை கொடுக்குமா? அப்ப அந்த அனிலின் வந்து என்ன பண்ணுச்சு? இந்த H+ அயானை வாங்கிட்டு இட் ஃபார்ம்ஸ் அனிலினியம் அயான். இப்போ இது அனிலினியமா மாறின உடனே இது வந்து டொனேட்டிங் குரூப்பா விட்ராயிங் குரூப்பான்னு கேட்டா இட் ஆக்ட்ஸ் அஸ் a விட்ராயிங் குரூப். அதனாலதான் உன்னோட நைட்ரேஷன் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்குதுன்னா மெட்டா ப்ராடக்ட் கிடைக்குது. தீஸ் ஆர் த ரீசன்ஸ் பிஹைண்ட் இட். புரியுதா? உன்னோட அனிலின் இஸ் a பேஸ். நீ அப்போ ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் அனிலினியம் அயான். அந்த அனிலினியம் அயான்ல நைட்ரேஷன் நடந்தா மெட்டா ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இதுதான் அனிலினியம் அயானோட ஸ்ட்ரக்சர். ஆன்சர் ரீட் பண்ணு. Because nitration is usually carried out with the mixture of concentrated HNO3 and concentrated HCl4. In the presence of this acid, aniline gets protonated. இது aniline, இது proton. Proton போய் add ஆயிடுச்சு. So aniline gets protonated and forms anilinium ion, which is a meta-directing. இதுதான் நம்மளோட ஆன்சர். 96 புரிஞ்சுதா? Do we have any doubts? 96 96 புரிஞ்சுதா? அஸ்வித், சல்வன். அஸ்வித் ஆஸ்திரேலியால இருக்கான் சார். இருக்கியாடா? இப்பதான் வெளில போயிட்டேன்னு காட்டுச்சுடா சார் போன உடனே வந்துட்டோம்ல. அப்படியா?
சரி 96 புரிஞ்சுதாடா? என்னோட அனிலின் வந்து பேஸ், நீ நைட்ரேஷன் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்ணிட்ட? ஆசிட் யூஸ் பண்ணிட்ட. அப்ப ஆசிட் பிளஸ் பேஸ் வந்து எனக்கு சால்ட் கொடுத்துருச்சு. அது என்ன சால்ட் அப்படின்னு கேட்டா இட் இஸ் அனிலினியம் அயான். அந்த அனிலினியம் அயான்ல இப்ப என்ன ஆயிடுச்சு? அது விட்ராயிங் குரூப் ஆயிடுச்சு. அதனாலதான் நைட்ரேஷன் பண்ணும்போது உனக்கு மெட்டா டைரக்டிங் குரூப் கிடைக்குது. சரியா? இதுதான் உன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். டைரக்ட் நைட்ரேஷன் ஆஃப் அனிலின் இஸ் நாட் கேரிட் அவுட். ஏன் பண்ண மாட்டேன்? இப்பதான் நான் சொன்னோம். ஸோ என்னோட அனிலின் என்ன ஆச்சு? இட் கெட்ஸ் ஆக்சிடைஸ்ட் டு புரோட்டோனேட்டட் அனிலின், அதாவது அனிலினியம் அயானா கிடைக்கும். அதனால அது வந்து மெட்டா டைரக்டிங் குரூப். therefore you get 47% ஆஃப் மெட்டா நைட்ரோ அனிலின் உனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஸ் பண்ண கொஸ்டின் தான். அனிலின்ல ஏன் ஃப்ரீடல் கிராஃப் ரியாக்ஷன் நீ பண்ண மாட்டேன்? ஒன்ஸ் அகைன் அனிலின்ல ஃப்ரீடல் கிராஃப் ரியாக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் CH3Cl in presence of anhydrous AlCl3 யூஸ் பண்ணணும். அப்போ ப்ராடக்ட் நீ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த Cl மைனஸ் உள்ள போயிடும், இந்த CH3 வரும், அந்த CH3 வந்து ஆர்த்தோல கிடைக்கலாம் இல்ல பேரால கிடைக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். பட் த பாயிண்ட் இஸ் தி ரியாக்ஷன் வில் நெவர் ஹேப்பன். ரீசன் என்ன? அனிலின் இஸ் a base. நீ என்ன பண்ணிட்ட? AlCl3 போட்டிருக்க. AlCl3 is actually Lewis acid. இது ஏன் லூயிஸ் ஆசிட்? பிகாஸ் உனக்கு தெரியும் 11th படிச்சிருக்க, ஆக்டெட் ரூல் படிச்சிருக்க, ரைட்டா? ஒரு ஆட்டம்ஸ்க்கு 8 எலக்ட்ரான் இருந்தா இட் இஸ் ஸ்டேபிள். 8 எலக்ட்ரானோட கம்மியா இருந்தா இது வந்து இன்கம்ப்ளீட் ஆக்டெட், 8 விட அதிகமா இருந்தா எக்ஸ்பேண்டட் ஆக்டெட். இப்போ என்னோட அலுமினியம்ல 3 குளோரின் இருக்கு, ரைட்டா? ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் அப்படின்னு வச்சா அலுமினியம் ஸ்டீம் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்ப 6 எலக்ட்ரான் இருந்தா இது வந்து இன்கம்ப்ளீட் ஆக்டெட். அப்ப ஜெனரலா என்ன பண்ண முடியும்? இதால 2 எலக்ட்ரான் வாங்க முடியும். சரியா? இட் கேன் அக்செப்ட் 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ எலக்ட்ரான் வாங்குறவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லூயிஸ் ஆசிட். எலக்ட்ரானை கொடுக்கறவங்கள லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லுவோமா? அப்ப என்னோட AlCl3 is a லூயிஸ் ஆசிட். அப்போ உனக்கு என்ன ஆகும்? இந்த ரியாக்ஷன் கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி நடக்காம எப்படி நடக்கும் அப்படின்னா, என்னோட பென்சீன்ல NH2 இருந்துச்சு. அந்த NH2 வந்து பாசிட்டிவ் சார்ஜா மாறிட்டு தன்னோட லோன் பேரை வந்து AlCl3 கொடுத்துருப்பாங்க. அப்ப AlCl3 வந்து நெகட்டிவ் சார்ஜா மாறும் and we get a salt. இதனால தான் ரியாக்ஷன் நடக்கல. Because aniline being a Lewis base, it reacts with Lewis acid to form a salt. இதுதான் அந்த சால்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், amines are less acidic than alcohols. சரியா? சோ என்னோட RNH2 group versus ROH group. Amines are less acidic than alcohols of comparable molecular mass. Reason என்ன அப்படின்னு கேட்டா, oxygen is more electronegative, therefore it has a stronger acidic nature than RNH2. சரியா? யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமா இருக்கோ அவங்க வந்து ஸ்ட்ராங் அசிடிக்கா இருப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரான் வேகமா வாங்கிடுவாங்க, அப்ப H+ கொடுத்துருவாங்க, ரைட்டா? சோ அப்போ oxygen is more electronegative, therefore it is a stronger acid than nitrogen. இவ்வளவுதான் ஆன்சர். Because oxygen is more electronegative than hydrogen, therefore OH bond breaks early or easily than NH bond. Next, முடிச்சிட்டோம். 105 ஓட क्वेश्चंस முடிஞ்சு. இன்னொரு 5 क्वेश्चन தான். So methylamine reacts with water with ferric chloride to form precipitated ferric hydroxide. அதாவது என்னோட ferric chloride வந்து நீ பேசிக் சொல்யூஷன் போற, பேசிக்னா மெத்திலமின், ரைட்டா? சோ மெத்திலமின்ல நீ போட்டா உனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு, அதாவது Fe வெச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் Fe2O3 கிடைக்கும். ஃபர்தரா இது வந்து ரியாக்ட் ஆயிட்டு FeOH ரைஸ்னு கிடைக்கும். ஏன் இது கிடைச்சது? இதான் क्वेश्चन. சரியா? ஏன் அப்படின்னு கேட்டா, மெத்திலமின் வந்து பேஸா. அப்ப என்னோட மெத்திலமின் என்ன பண்ணும் அப்படின்னா CH3NH2 இட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர். வாட்டர்ல இருக்க H+ இவங்க வாங்கிடுவாங்க. அப்போ OH- அதிகமா கொடுப்பாங்களா வாட்டர்ல? அப்போ உனக்கு OH- அதிகமா இருக்கும். So CH3NH3+ ஆச்சு, OH- ஆயிடுச்சு. அப்ப இந்த OH- தான் உனக்கு OH ரைஸா கொண்டு வர ஹெல்ப் பண்ணுச்சு. Because methylamine being more basic than water, so methylamine is being more basic than water, it accepts a proton from water. So அப்போ இந்த வாட்டர்ல இருக்க H+ அக்செப்ட் பண்ணிடுச்சு and it liberates OH- ion. அப்போ OH- ion லிபரேட் பண்ணிடுச்சு. அப்போ these OH- ions combine with Fe3+. அப்போ இந்த OH- என்ன பண்ணுச்சு? என்னோட Fe+3 கூட கம்பைன் ஆயிட்டு it form a brown precipitate. இதுதான் brown precipitate. சரியா? So அப்போ it forms
hydrated ferric oxide. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட், அனிலின் இஸ் soluble in aqueous HCl. என்னோட அனிலின் HCl ல போட்டா அது soluble ஆகுது ஏன்? கொஸ்டின், உன்னோட ஆன்சர் என்னன்னா அனிலின் இஸ் a base, HCl is acid. அப்ப acid plus base gives a salt. அது சால்ட்டா இருக்கிறதுனால it is soluble in water. அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? Because aniline forms a salt which is anilinium chloride. இதுதான் anilinium chloride which is water soluble. Next, methylamine is stronger base than methanol. CH3NH2 versus CH3OH. So methylamine is stronger base than methanol. இதுதான் ரீசன். சரியா? ரீசன் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கா? ஏன் வந்து மெத்திலமின் மெத்தனால்ல மெத்தனால் வந்து ஏன் ஸ்ட்ராங்கர் ஆசிடிக் இருந்துச்சு? ஏன்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இருந்தனால இட் இஸ் ஸ்ட்ராங்கர் ஆசிட். அப்ப இங்க அப்படியே ரிவர்ஸ் சொல்லலாமா? நைட்ரஜன் பீயிங் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் ஆக்சிஜன், the lone pair of electrons is readily available for donation. இது வந்து லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்ப நைட்ரஜன்ல இருக்க லோன் பேரை வந்து மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் வாங்குறது தாண்டி. சரியா? அதனால இட் இஸ் மோர் பேசிக். ஆனா இங்க இருக்கிற லோன் பேர் இது ஆல்கஹால் மோர் எலக்ட்ரான் மத்தவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரான் வாங்க தான் பார்க்குமே தவிர்த்து எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் முன் வராது. therefore this is kind of least base. Nitrogen is less electronegative than oxygen. Therefore the lone pair of electrons on nitrogen is readily available for donation. Hence methylamine is more basic than methanol. This is our answer. Next, question number 103. NH2 group of aniline is acetylated before carrying out nitration. So அப்ப நம்ம ஃபர்ஸ்டே படிச்சோம். என்னோட அனிலின்ல வந்து நான் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போட முயற்சி பண்ணால் I get 47% of மெட்டா நைட்ரோ அனிலின். ரைட்டா? ஆனா எனக்கு என்னன்னா எனக்கு இது வரக்கூடாது, எனக்கு மெட்டா ப்ராடக்ட் வரக்கூடாது, எனக்கு வெறும் பேரா ப்ராடக்ட் மட்டும் தான் வேணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? The reason point 1, இது வந்து மோர் பேசிக்கா இருக்கனால தான் இந்த பிரச்சனை வருது. அப்போ அது NH2 குரூப் இருந்தாதான் அது மோர் பேசிக். அந்த NH2 குரூப்ல என்ன பண்ணலாம்? ஒரு விட்ராயிங் குரூப் அட்டாச் பண்ணிட்டு அதோட பேசிக் நேச்சர் கம்மி ஆயிடுமா? அப்ப என்ன பண்ணலாம்? NH2 குரூப்பை NH க்கு பக்கத்துல ஒரு C டபுள் பாண்ட் O குரூப்பை நீ போட்டுட்டேன்னா now nitrogen is involved in resonance. அப்போ அதோட பேசிக் நேச்சர் கம்மி ஆயிடும். சரியா? செமி கார்போசைட்ல படிச்சோம்ல அதே கைண்ட் ஆஃப் கண்டென்ட். அப்ப என்ன பண்ணலாம்? என்னோட அனிலின்ல நான் ஃபர்ஸ்ட் அசிடைலேஷன் பண்ண போறேன், which is CH3CO twice O. அசிட்டிக் அனைட்ரேட் போட்டிருக்கேன். சரியா? in presence of pyridine எடுத்துக்க வேண்டாம். உனக்கு என்ன ஆச்சு? ஒரு ஹைட்ரஜன் வந்து CH3COOH எடுத்துட்டு போச்சு. இன்னொரு ஹைட்ரஜன்ல இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்குல்ல, ரெண்டு வாட்டி இருந்துச்சா, ஒரு வாட்டி தான் எடுத்துட்டு போச்சு. இன்னொரு வாட்டி அங்க இருக்கும்போது அட்டாச் ஆகும். It leads to benzene with NHCO CH3 ஃபார்ம் ஆகும், which is called as அசிட்டானிலைடு. இப்போ இது வந்து வீக் பேஸ். ரைட்டா? ஏன்? நைட்ரஜன்ல இருக்க லோன் பேர் என்ன ஆச்சு? இட் இஸ் இன்வால்வ்ட் இன் ரெசனன்ஸ், therefore it is a weak base. அப்ப நீங்க இதுக்கு அப்புறம் நைட்ரேஷன் பண்ணு. அப்ப கான்சன்ட்ரேட்டட் HNO3 in presence of concentrated sulfuric acid போடு. அப்ப என்ன ஆகும்? உனக்கு எலக்ட்ரோஃபைல் which is NO2+ ஃபார்ம் ஆகும். அந்த NO2+ ஆர்த்தோலையும் போலாம், பேராலையும் போலாம். பட் ஆர்த்தோ தவிர்த்துரு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஆர்த்தோல உனக்கு NO2 குரூப் இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய குரூப். அப்ப NO2 கூட நிறைய ரிப்பல்ஷன் பண்ணும். அதனால NO2 இந்த இடத்துல போய் அட்டாச் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ இட் இஸ் ஒன்லி அட் பேரா ப்ராடக்ட். ஸோ அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா, பென்சீன்ல மேலே NHCOCH3 இருந்துச்சு, கீழே வந்து எனக்கு நைட்ரோ குரூப் அட்டாச் ஆச்சு. அதுக்கப்புறம் நீ ஒரு ஆசிடோ இல்லை ஒரு பேஸோ போட்டால் உனக்கு இது கம்ப்ளீட்டாக வெளில போயிடும். சரியா? ஸோ அப்போ பேஸ் போட்டுக்கோ. பேஸ் போட்டால் என்னாச்சு? உனக்கு மறுபடியும் ஒன்ஸ் அகைன் பென்சீன்ல NH2 கிடைச்சது அண்ட் பேரால உனக்கு NO2 ப்ராடக்ட் கிடைச்சது. இதுதான் நீ பண்ண போற. அப்போ என்ன பண்ண? பிகாஸ் the acetyl group reduces the reactivity of the ring. ரைட்டா? ஸோ உன்னோட அசிடைல் குரூப் நீ போட்டனால உனக்கு என்ன ஆச்சு? உன்னோட ரிங்கோட ரியாக்டிவிட்டியை கம்மி பண்ணிட்ட. பிகாஸ் நைட்ரஜன்ல இருக்க லோன் பேர் வந்து ரெசனன்ஸ்ல இந்த பக்கம் வாங்கிட்டனால ரியாக்டிவிட்டி கம்மி ஆயிடுச்சு. therefore the oxidation does not occur naturally. Oxidation does not. Therefore it forms nitration. சரியா? only gives para product, not the meta product.
சரியா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட NH2 குரூப்பை NHCOCH3 மாத்தினேன். அப்போ என்னோட ஆக்டிவேட்டிங் குரூப்பை குறைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நைட்ரேஷன் பண்ணா வெறும் எனக்கு சிங்கிள் ப்ராடக்ட் தான் கிடைக்கும், எனக்கு மல்டிபிள் ப்ராடக்ட் கிடைக்காது, எஸ்பெஷலி எனக்கு மெட்டா ப்ராடக்ட் கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட், அசிட்டிலேஷன் ஆஃப் NH2 குரூப் ஆஃப் அனிலின் ரெடியூஸ் இட்ஸ் ஆக்டிவேட்டிங் எஃபெக்ட். ஸோ என்னோட அனிலின்ல அசிட்டிலேஷன் பண்ணா அதோட ஆக்டிவேட்டிங் எஃபெக்ட் கம்மி பண்ணிடுது. ஏன் அப்படின்னு கேட்டா, இதுதான் என்னோட அசிட்டானிலைட் அனிலின்ல அசிட்டிலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்க போறது. உனக்கு ஏன் இதோட ஆக்டிவேட்டிங் எஃபெக்ட் கம்மியாச்சு? பிகாஸ் த லோன் பேர் இஸ் இன்வால்வ் இன் ரெசனன்ஸ் வித் கார்மைல் குரூப், ரைட்டா? ஸோ அப்போ உனக்கு இது எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்பா இருக்கனால இட் இஸ் பாசிபிள். Acetylation of aniline result in decrease of electron density and nitrogen. ஏன்னா ஹைட்ரஜன்ல இருக்க லோன் பேர் என்ன பண்ணிடுச்சு, ரெசனன்ஸ்னால உன்னோட C double bond வாங்கிடுச்சு. And that's why acetylation of aniline results in decrease of electron density on nitrogen. சரியா? சோ அதனால இப்படி பண்றோம். Yes, the last question. Boiling point. எதுமா more boiling point இந்த மூணுத்துல? One, boiling point யாரை பொறுத்து இருக்கு? ஆர்டர் இதுதான். ரீசன் என்ன? ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமா தான் பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். பிரைமரியில 2 ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு, செகண்டரியில 1 ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு, டெர்ஷியர்ல ஹைட்ரஜன் பாண்டிங்கே கிடையாது, ரைட்டா? அப்ப யாருக்குமா அதிகம்? 1 or 2 or 3? 2. Sir. Obviously alcohol has greater boiling point. Reason என்ன? நம்ம போன கிளாஸ்லயே படிச்சிருப்போம், ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், ஆல்டிஹைட், கார்பாக்சிலிக் ஆசிட். ஏன்னா ஆல்கஹால்ல எஃபெக்டிவ் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு than அனிலின். அப்ப ஆல்கஹால் அதிகமா இருக்கு. அடுத்து ரெண்டாவது 1 பிரைமரி அமின், மூணாவது E. டெர்ஷியரி அமின். நெக்ஸ்ட், once again என்ன எது யாருக்கு அதிகமா இருக்கும்? யாருக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம்? 1. சோ ஆல்கஹாலுக்கு அதிகமா இருக்கும். அடுத்து 3. ரைட். சோ என்னோட பிரைமரி அமின், ரைட்டா? சோ என்னோட பிரைமரி அமின் யாரு? இவங்க தான் பிரைமரி அமின், C2H5 NH2. அடுத்து உன்னோட செகண்டரி அமினுக்கு தான் அதிகமா இருக்கும். சோ இதுதான் உன்னோட ரீசன். சோ ஆப்ஷன் ஏபிக்கு இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், CDன்னு வச்சிருக்கேன். சாலிபிலிட்டி இன் வாட்டர். யாருமா மோர் சாலிபிள்? ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா பிரைமரி இஸ் மோர் சாலிபிள் தென் செகண்டரி தென் டெர்ஷியரி சொல்லலாமா? அப்ப இந்த மூணு பேர்ல யார் மோர் சாலிபிள்? ஃபர்ஸ்ட் 1 or 2 or 3 எது மோர் சாலிபிள்? 3, sir. இதுதான் மோர் சாலிபிள். ரெண்டாவது Second one. செகண்ட் ஒன். ஆனா இதுவும் பிரைமரி அமின் தான்டா. ஏன்டா இதுக்கு நீ சூஸ் பண்ணா செகண்ட் அமின் சூஸ் பண்ணிருக்க? Sir, as a aryl group, aromatic group. ஏன்னா இதுல நிறைய கார்பன் குரூப் வந்துருச்சு. அப்ப ஹைட்ரோ கார்பன் பார்ட் அதிகமா இருக்கனால இதுக்கு சாலிபிலிட்டி கம்மியா இருக்கும். அப்ப இதுதான் தேர்ட். சரியா? நெக்ஸ்ட், பேசிக் ஸ்ட்ரென்த் அண்ட் அக்வஸ் ஸ்டேட். சரியா? இது எல்லாமே என்ன ஆர்டர்ல இருக்கு? மெத்தில். மெத்திலோட ஆர்டர் என்ன படிச்சிருப்போம் நம்ம? செகண்டரி, பிரைமரி, டெர்ஷியரி. டேய் மெத்தில்டா, ஒரு கார்பன்டா. செகண்டரி, டெர்ஷியரி. அப்ப கரெக்டா தானே சொன்னேன்? அப்ப எனக்கு தெரியல. சரி, செகண்டரி, பிரைமரி அண்ட் தென் டெர்ஷியரி. சரியா? சரி, அப்ப ஆன்சர் யாரு யார் இருக்கிறதுல மோர் பேசிக் இந்த மூணு பேர்ல அப்படின்னு கேட்டா தோ இவங்க தான் மோர் பேசிக். அடுத்தது இவங்க மோர் பேசிக். அடுத்து இவங்க மோர் பேசிக். சொல்லலாமா? 2 1 3. நெக்ஸ்ட், பேசிக் ஸ்ட்ரென்த் அண்ட் அக்வஸ் ஃபேஸ். C2H5, C2H5 and C2H5. மூணுமே C2H5 தான் இருக்கு. அப்ப எத்தனை குரூப்பா இருந்தா எது மோர் பேசிக்? ஆர்டர் என்ன வரும்? செகண்டரி, டெர்ஷியரி, பிரைமரி. செகண்டரி, டெர்ஷியரி அண்ட் பிரைமரி. அப்ப இந்த மூணு பேர்ல யார் மோர் பேசிக்? Third one. Third one is more basic. அடுத்து First one. first one. அடுத்து இவங்க, ரைட்டா? பிரைமரி. நெக்ஸ்ட், with the help of pKb values, இந்த 1 2 3 4 இந்த நாலு பேர்ல யாருக்கு pKb வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன்?
1 or 2 or 3 or 4 ஆ? யார் PKB வேல்யூ அதிகமா இருக்கும்? 4 sir. Obviously it is 4. சரி, அப்போ நீ PKB வேல்யூ டைரக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சிரு, இல்லனா திரும்ப இந்த மாதிரி போடு. சரியா? யார் மோர் பேசிக் நீ எழுது. மோர் பேசிக்கா இருந்தா அது அப்படியே ரிவர்ஸ்ல இருந்தா அது PKB வேல்யூயா போயிடும். இந்த இதுல நீ யார் மோர் பேசிக்? 1 or 2 or 3 or 4 ஆ? யார் மோர் பேசிக்? 3 sir. It is 3. சரியா? So அப்போ C2H5 twice NH. உன்னோட செகண்ட் எமன் இஸ் மோர் பேசிக். அடுத்து யார் வருவாங்க? 1 பிரைமரி எமன். அடுத்து யார் வருவாங்க? 2 So CCH5 NHCH3 இதுதான் மோர் பேசிக். இருக்கிறதுல லீஸ்ட் பேசிக் யாருன்னா உன்னோட CCH5 NH2. அப்போ எது மோர் பேசிக் கண்டுபிடிச்சியோ அதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுது, அதுதான் உன்னோட ஆன்சர். சரியா? அப்ப யாருக்கு இருக்கிறதுலே PKB வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டா உன்னோட அனிலினுக்கு தான் அதிகமா இருக்கும். Then உன்னோட CCH5 NHCH3, then C2H5 NH2, then C2H5 twice NH. இது எப்ப நீ எழுதுவ அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர்னு கேட்டா நீ இந்த மாதிரி எழுதுவ. இதே இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கேன், இது அப்படியே இந்த இதுல போட்டுடலாமா? அந்த இது அப்படியே இந்த பக்கம் போட்டுடலாமா? உன் ஆன்சர் கிடைச்சிருமா? அப்ப இதுதான் உன்னோட PKB வேல்யூ வித் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் பேசிக் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரென்த் காமனா கேட்கலாம். சோ அப்ப அனிலின், பாராநைட்ரோனின், பாராதொலுயிடின் யார் மோர் பேசிக் இதுல? அனிலின், பாராநைட்ரோ அனிலின், பாராதொலுயிடின். பாராதொலுயிடினோட ஃபார்முலா தெரியுமா? பென்சீன்ல வேற என்ன இருக்கணும்? தொலுயிடினுக்கு ஃபார்முலா எப்படி இருக்கும்? ஒரு CH3 குரூப் இருக்கும், ரைட்டா? சோ உங்க பாரா போர்ஷன்ல CH3 குரூப் இருக்கும். ஆமா, எதுபா மோர் பேசிக்? அனில்னா, நைட்ரோனில்னா, நான் தொலுயிடினா? toluidine. சோ இட்ஸ் a toluidine. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா இதுல டொனேட்டிங் குரூப் இருக்கு. அடுத்து யார் மோர் பேசிக்? Anilin. It is aniline. அடுத்து நைட்ரோ அனிலின். ஏன்னா இதுல விட்ராயிங் குரூப் இருக்கு. நெக்ஸ்ட் யார் மோர் பேசிக் அவுட் ஆஃப் திஸ் 4? தேர்ட் ஒன். ஏன்னா இது வந்து செகண்டரி, ஐ மீன் அதனால இதுதான் மோர் பேசிக். அடுத்து Second one. அடுத்து Fourth one. அப்போ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இது மோர் பேசிக், இது செகண்ட் மோர் பேசிக், இது தேர்ட் மோர் பேசிக், இது இருக்கிறதுலே லீஸ்ட் பேசிக். ஏன் அப்படின்னா இதில் விட்ராயிங் குரூப் இருக்கு. எத்துல நம்ம ஆர்டர் மனப்பாடம் பண்ணிட்டோம். செகண்டரி இஸ் மோர் பேசிக், தென் டெர்ஷரி, தென் பிரைமரி நம்ம படிச்சோம், ரைட்டா? ரைட். 3 more questions. அதுக்கு மேல questions கிடையாது. யார் மோர் பேசிக் உனக்கு தெரியும், அப்படியே சொல்லிட்டே வா. C2H5 வச்சு கேட்டிருக்கான் எல்லாத்தையும். Second one, sir. அடுத்து Third sir. அடுத்து First. and this. நெக்ஸ்ட் அடுத்து யாருமா மோர் பேசிக்? பார்த்த क्वेश्चनே தான் இதுவும். Third one is more basic. அடுத்து
அடுத்து யாரா வருவாங்க? First one, sir. ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து செகண்ட் ஒன். செகண்ட் ஒன். அடுத்து லாஸ்ட் வந்து இது. அடுத்து இதுல யார் மோர் பேசிக்? தேர்ட் ஒன். அப்புறம் ஃபோர்த் ஒன். அப்புறம் ரைட்டா? அவ்வளவுதான் அவனோட ரீசனிங்கே முடிஞ்சுட்டான். இந்த ரீசனிங்ல திரும்ப திரும்ப நீ நிறைய என்ன கொஸ்டின் பார்த்துருக்க அப்படின்னா அது பேசிக் அப்படின்றதுக்கான கொஸ்டின்ஸ் தான் நீ நிறைய பார்த்துருக்க. இந்த பேசிக் நேச்சரை பத்தி படிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன படிச்சிருக்க? சாலிபிலிட்டி படிச்சிருக்க. அடுத்து இந்த அசிடிக் நேச்சர்னால ஏன் அது வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் கூட ரியாக்ஷன் நடக்கல, ஏன் அது நைட்ரேஷன் நடக்கல, இதை பார்த்துருக்க. இதுக்கு அடுத்து நீ என்ன படிச்ச? கேப்ரியல் டாலமேட் பத்தி படிச்ச. இது மட்டும் தான் உன்னோட கொஸ்டின்ல நிறைய வாட்டி கேட்பான். And with this reasoning questions, the day one is completed. Any doubts? சார் ஒரு டவுட் சார். எனக்கு சொல்லுங்க. இந்த 104 கொஸ்டின் புரியல சார். இதாடா? ஆமா சார். என்னோட அனிலன் இருக்கு. இந்த அனிலன் வந்து டொனேட்டிங் குரூப் அப்படின்னா அது ஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதுல வந்து என்ன பண்றேன்? அசிட்டிலேஷன் பண்ண போறேன். CH3CO twice பண்ண போறேன். பண்ணா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா அசிட்டானேட் கிடைக்கும். பென்சின்ல NHCOCH3 கிடைக்கும். ஸோ அப்போ அசிட்டிலேஷன் குரூப் நீ ஆட் பண்ணனால உனக்கு என்ன ஆச்சு? ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப். ஜென்ரலா NH2 இருந்துச்சு, இட் இஸ் an ஆக்டிவேட்டிங் குரூப். அது ஆக்டிவேட்டிங் குரூப் என்ன பண்ணிட்ட? குறைச்சிட்ட. இட் டிக்ரீசஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஆக்டிவேட்டிங் குரூப். யாரு? உன்னோட அசிட்டில் குரூப். சரியா? இதுதான் உன்னோட ஆன்சர். அசிட்டிலேஷன் ஆஃப் NH2 group of aniline reduce its activating effect. ஏன்? பிகாஸ் உன்னோட அசிட்டிலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட NH-க்கு பக்கத்துல யார் இருந்தா? இந்த CO குரூப் இருந்தாங்க. நைட்ரஜன்ல இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இந்த C டபுள் பாண்ட், அதாவது விட்ராயிங் குரூப்பான இவர் வந்து வாங்கிடுவாங்க. அதனால அதோட ஆக்டிவேட்டிங் எஃபெக்ட் கம்மி ஆயிடுச்சு. இதுதான் உன்னோட ஆன்சர். நைட்ரஜன்ல எலக்ட்ரான் இருந்தா தானே கொடுக்க முடியும். அந்த எலக்ட்ரானை தூக்கி ஒரு புடிங்கி வச்சிட்டாங்கன்னா இவங்களால கொடுக்க முடியாது இல்ல. அதனாலதான் இதோட ஆக்டிவேட்டிங் எஃபெக்ட் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றோம். சரியா? ஓகே சார். புரிஞ்சுதாடா? புரிஞ்சது சார். அதர்ஸ் கமான். சல்வன் பேசுறதே இல்ல. சொல்லு விக்னேஷ். சார் புரிஞ்சது சார். காவியா, கௌஷிக், ஜெயஸ்ரீ புரிஞ்சு சார். அண்டர்ஸ்டுட் சார். சல்வன் கேட்கல. ஓகே. என்ன டவுட் இருக்காடா? ஸோ அப்போ இது முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கு அடுத்து நீ என்ன படிக்க போற அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து நேமிங் ரியாக்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேசலாம். சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. நேமிங் ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள். இதுல ரொம்ப அதிகமா என்ன கேட்பான்னா உன்னோட ஐசோசைனேட் நிறைய வாட்டி கேட்பான். அதுக்கு அடுத்து உன்னோட ஹாஃப்மேன் புரோமைட் நிறைய வாட்டி கேட்பான். இது ரெண்டு தான் எக்கச்சக்கமா கேட்டு வைப்பான். இதுல எப்படி உன்னோட ஆல்டிஹைட்ல ஆல்டால் கேனிசன் ரெண்டு அதிகமா பார்த்தோம், அடுத்து அயோடோஃபார்ம் அதிகமா பார்த்தோம். அதே மாதிரி இங்க இந்த ரெண்டு ரியாக்ஷனை வச்சு எக்கச்சக்கமா கேட்பான். அப்ப இந்த ரெண்டு ரியாக்ஷனை ஒழுங்கா போட தெரிஞ்சாலே there is a possibility you will get 1 or 2 marks even board itself. சரியா? இதுலதான் உன்னோட கன்வர்ஷன்ஸும் இருக்கும். இதுலதான் உன்னோட என்னது இது எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் படிப்போம்ல, அதுவும் இதுலதான் இருக்கும். இதை தவிர்த்து வேற யார் இருப்பாங்கன்னு கேட்டா அவனோட N2Cl குரூப் இருக்கும். N2Cl இருந்து எக்கச்சக்கமா மாத்தலாம். சரியா? இந்த மூணு தான் அவனோட அவுட்டர் மோஸ்ட் ரியாக்ஷன். அண்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீ அந்த இது அமைச்சிருப்ப, ஞாபகம் இருக்கா? கம்ப்ளீட் த ரியாக்ஷன்ஸ் அமைச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு PDF அமைச்சனா கம்ப்ளீட் த ரியாக்ஷன் அப்படின்னு. அந்த கம்ப்ளீட் த ரியாக்ஷன்ல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ரிப்பீட் ஆகும், வேற எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இட் இஸ் அ ரிப்பீட்டட் கொஸ்டின் உங்களோட அமின்ஸ்ல. அதனால தான் சொல்றேன், அமின்ஸ் வந்து ரொம்ப 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 சிம்பிள் சாப்டர். கம்ப்ளீட் பண்ணு,
நீ என் கூட உட்கார்ந்தாலே நீ 3 நாள்ல நீ கம்ப்ளீட்டே பண்ணிடலாம். சரியா? அந்த அளவுக்கு அது சின்ன சாப்டர். ஓகே? எஸ் மா, if you have any doubts we'll speak.